இது திமுக இந்த 3.25 வருஷத்துல செஞ்ச விஷயங்கிற ஆள் நான் கிடையாது. நான் டாஸ்மாகே ஊழலின் மொத்தமாக உருவம். எனக்கு அது இந்த ஒரு எல்லா முறையும் நடக்குது. பில் இல்லைங்கிற நம்ம பார்த்துருக்கோம்ல, பில் இல்லைங்கிற இடி வந்து சொல்லணுமா என்ன? சோ அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இது வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதிமுக செங்கோட்டையன் வந்து பிளந்துருவாரா வைக்கிறாரான பேசப்படுறத விட 1000 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் பேசப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட பேச வேண்டியது ஊழல். பாஜக தலைவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அவர்கள் போராட்டத்துக்கு வரும்போது அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அது போறவரிடம் கூட நாங்க முற்றுகையிட்டு போய் இந்த கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுறேன், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுறேன், அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. அமலாக்கத்துறை சொல்றதுக்கு முன்னாடி 1000 கோடிங்கிற நம்பர் எப்படி அண்ணாமலை சொன்னார்னு செந்தில் பாலாஜி. அப்ப எப்படி தெரிஞ்சது அப்படின்னு தான் யோசிக்கிறாரா? அப்ப நான் கேட்கிறேன், 1000 கோடி சொன்னாருன்னா எப்படி தெரிஞ்சுன்னு கவலைப்படுறீங்களா? பதில் கேட்போம். எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு கவலைப்படுறீங்களா? அமலாக்கத்துறை தற்போது கையில் அள்ளி இருப்பது 1000 கோடி ரூபாய் என்ற கையளவு நீரே. இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து ஆராய்ந்தால் இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் மட்டுமே சிறு மீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என தெரிகிறது. யாரு கொள்கை எதிரி பாஜகவை பார்த்து சொல்றாரா? திமுகவை பார்த்து. இவர்கள் வந்து இந்த ட்வீட் போறதுல இல்ல, அல்டிமேட்டா தே ஆர் கோயிங் டு சப்போர்ட் டிஎம்கே. நேரடியா நாங்க வந்து ஒளிபரப்பு செய்வோம்னு திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது. ஆளுங்கட்சி பேசுறது மட்டும்தான் வருது, எதிர்கட்சி பேசுற வரலங்கிறத மறுப்பீங்களா? இது அமைச்சர் பெருமக்களை ட்ரெயின் பண்றதுக்கான வாய்ப்பையும் கெடுக்குது. அது வந்து சபாநாயகர் நடுவணத்திலேயே கேள்விக்குள்ளாங்க. பாஜக ஒரு முக்கியமான போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாகோட தலைமையகத்தை முற்றுகையிட போறோம் அப்படின்னா காலையிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி முக்கிய பாஜக தலைவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அவர்கள் போராட்டத்துக்கு வரும்போது அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து பாஜகவினர் இன்னைக்கு போராட முன்னெடுத்தது, அதை திமுக கையாண்ட விதம், அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சரியான முயற்சி பாஜக பண்ணது. ரொம்ப ஜனநாயகபூர்வமற்ற முயற்சி திமுக பண்ணது. போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஆனால் நம்ம வந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகிடுவேன், தாளமுத்தராஜ மாலை முற்றிடுவேங்கிற அனுமதிக்க முடியாது. அது போகுது. அவங்க சேப்பாக்கத்தில் பண்ணிக்காங்க. அவங்க எழுதி கொடுத்த போது நீங்கள் வந்து அட்மிட்டட் பிளேசஸ் இருக்குங்க, அங்கே நீங்கள் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கலாம். அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் விடிய பேசுங்க, அது ஒன்றும் பிரச்சனை, அதை அனுமதிச்சிருக்கலாம். அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு வடிகால் காட்டியிருக்கலாம். நீங்கள் வந்து போங்க, நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன ஒரு போராட்டத்தை நீங்கள் தடுக்க அவர்களுக்கு அதை பற்றின பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு கூடியிருக்கு. இன்னைக்கு வந்து செய்தி என்ன வந்துருச்சு? இன்னைக்கு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரே ஒரு மீட்டிங் போய் முடிஞ்சதை தமிழிசை கைது, அஸ்வத்தாமன் கைது, அண்ணாமலை கைது, அதுன்னு அப்படி மாறி மாறி நியூஸ், வானதி கைது, அங்கே போகிறாங்க வந்துகிட்டே இருக்கு எல்லா ஊர்லையும். அப்போ தான் செய்தி வந்து 4 புறம் ஓடிட்டே இருக்கு. அதை நீங்கள் சிம்பிளாக தூக்கி முடிக்கலாம். ஆர்ப்பாட்டம் பேராட்டம் அவ்வளோதான். வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எல்லாரும் அண்ணாமலை ஸ்பீச்சை மட்டும் போட்டு முடிச்சு விட்டுருப்பாங்க. அவர் ஆர்ப்பாட்டம் பேசினாலும் அது அமைஞ்சிருக்கும். அதுதான் நான் ராஜேந்திரமா நினைக்கிறேன். அவர்கள் வந்து என்ன காரணம், அவங்க முற்றுகையிடுறதை நீ கட்டாயம் அனுமதிக்க முடியாது. அதில் குழப்பம். அது பாஜகவே நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அதை அனுமதிக்காது. அது போறவரிடம் பூரா நாங்கள் முற்றுகையிட்டு போய் இந்த கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுறேன், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுறேன், அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. வள்ளூர் கூட்டத்தில் இடம் வச்சிருக்கோம், சேப்பாக்கத்தில் இடம் வச்சிருக்கோம், போங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, சாயந்தரம் 5 மணி எல்லாம் கழிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கு. அழகா செஞ்சுக்கலாம். அதை நீங்க முன்னாடி சொல்லிட்டு அவங்க அழகா பேசிக்கலாம். அதான் டிப்ளமசின்னு ஒன்று முன்னாடியே அறிவிச்சனால தான் நீங்க இப்படி அரெஸ்ட் பண்றீங்க. அடுத்த போராட்டம் நாங்க தேதி அறிவிக்காமையே எந்த இடத்தை முற்றுகையிடுவோம்னு சொல்லாமையே, அது ஸ்டாலின் அவர்களின் வீடா கூட இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. அவர் இந்த மாதிரி அக்ரெசிவா பேசல ரொம்ப மாஸ்டர் அவர், அதனால பேசுவார். அப்படி பண்ணுவாராங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படி எவ்வளவு அசம்பிள் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். ஏன்னா அறிவிக்காம போனா நீங்க சுத்த முடியல. வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுக்கு அனுப்பிட்டு நீங்க அவருக்கு அனுப்பிடுவீங்கல்ல. நீங்க கட்சிக்காரராக இருந்தாலும் அந்த கட்சிக்காரர் டிவி வரணுங்கிறக்கா டிவிக்கு சொல்லுவார். நீங்க தனியா போய் 10 பேருக்கு வர முடியாது. அப்புறம் டிவி காரங்களா வரக்கு 2 மணி நேரம் ஆயிரும்ல. அப்ப தனியா அப்ப நீங்க வந்து டிவி அவர் தான் மொத்த உலகத்துக்கு போட்டு விட்டுருவாரு. ஸோ அதை வந்து பண்றதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு. அது எப்படி பண்ண போறான்னு பார்க்கணும். பட் இதை மாதிரி ஒரு தடாலடியான விஷயங்கள் அறிவிக்கல. ஹி இஸ் மாஸ்டர், ஹி ஆல்வேஸ் டஸ் தட். அது வந்து குழப்பம் இல்லை. அவர் அது இஸ் நோன் ஃபார் இஸ் அக்ரெசிவ்னஸ். சீமானும் இவரும் வந்து ஏன் அறியப்படுறாங்கன்னா திமுகவுக்கு திமுக பாணியிலேயே கவுண்டர் கொடுக்குறாங்கிறது தான். பண்ண முடியுமா அப்படின்னு பிராக்டிகலா வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இந்த டாஸ்மாக் ஊழல் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கும் அப்படிங்கிற சில பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்க. அது வந்து இந்த எலெக்ஷனையே தீர்மானிக்க போற ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, டெல்லியில நடந்தது, சத்தீஸ்கர்ல நடந்தது, தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்ட்டு. டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை அறிக்கை அப்படின்னு ஒரு பக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் இதுல என்ன டேட்டு என்ன எஃப்ஐஆர்னே புரியலைங்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? 2 பார்ட்டா புரிஞ்சுக்கணும். ஒன்று, தேர்தல் வரைக்கும் இது இருக்குமானா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த இஷ்யூ அப்படிப்பட்டது. அது நான் சத்தீஸ்கரா டில்லியா அதுவும் இது ஒன்னா இது வேறையா அந்த குழப்பத்துக்குள்ள நான் போல. நான் விரும்புறது இது வந்து 50,000 கோடி பட்ஜெட் வருஷத்துக்கு. அதுல 1000 கோடிங்கிறது ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நீங்க 10% வச்சாலும் 5000 கோடி, 50,000 கோடியில 10% வச்சாலும் 5000 கோடி. சரிங்களா? அதனால 5000 கோடி, அது 1000 கோடி தான். 1000 கோடிங்கிற நம்பர் பெருசு. ஆனா 50,000 கோடியை கம்பேர் பண்ணா ரொம்ப சிறுசு. அதனால இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல உண்மை என்னங்கிற தேடி தீரணும். அதுல இருந்து அமலாக்கத்துறை சொல்றதுக்கு முன்னாடி 1000 கோடிங்கிற நம்பர் எப்படி அண்ணாமலை சொன்னார்னு செந்தில் பாலாஜி. யாருனாலும் கேட்கலாமே. அப்ப எப்படி தெரிஞ்சது அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. அப்ப நான் கேட்கிறேன், 1000 கோடி சொன்னாருன்னா எப்படி தெரிஞ்சுன்னு கவலைப்படுறீங்களா? பதில் கேட்போம். எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு கவலைப்படுறீங்களா?
உங்களுக்கு புரியுங்களா? அமலாக்கத்துறை வந்து அண்ணாமலை சொல்லி இயங்க முடியாது. அண்ணாமலை பிஜேபி காரரு, அவருடைய ஸ்டாண்டை வந்து அவர் எடுப்பார். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? அவர் 100 கம்பெனிகள் பத்தி சொல்லியிருக்காரு. எல்லா பத்தியும் போட்டிருக்காங்களா? அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்குல நாங்க உள்ள தலையிடுறோம், எங்களை வந்து உள்ள அனுமதிங்கன்னு நீதிமன்றத்துல இடி சொல்லுச்சு. அது அண்ணாமலை பத்தி பேசவே இல்லையே முன்னாடியும் பின்னாடியும். அது அமலாக்கத்துறை தான் முடிச்சு. அப்ப அமலாக்கத்துறையை வந்து அண்ணாமலை இயக்குறாரா? அவர் வந்து அரசியல் தலைவர், விஜிலண்டா இருப்பார், 150 சப்ஜெக்ட் பேசுவார். இன்னைக்கு உங்கள்ட்ட பொதுக்கூட்டம் உட்கார்ந்துருப்பார், அவர் பேர்ல ஒரு ட்வீட் வரும். அதுதான் தலைமை. 15 விஷயம் பத்தி பேசணும், அவருக்கா 15 ஆள் இருக்கணும், அந்த டீம் இயங்கிட்டே இருக்கும். அப்படிதான் இங்க உட்காந்துருக்காரு, அங்க உட்காந்து நீங்க அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. அது முதலமைச்சர் என்ன பண்றாரு கேள்வி வரும். முதலமைச்சர் விமானத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்வீட் வரும். விமானத்துல போகும்போது எப்படிங்க ட்வீட் வந்து கேட்பீங்களா? அப்ப யாரு அவர் ட்வீட்ல இருந்து அவர் எழுதி கொடுத்ததுதான், அவர் சொன்னதுதான், அவருடைய ஒப்புதலோட வந்ததுதான். அவ்வளவுதான் கணக்கு. அது அப்ப வந்து இது கட்டாயம் 1000 கோடி நம்ம 5000 கோடி சொல்லியிருப்பாரு. ஒரு நம்பர் வந்துச்சு, அதான் அவங்க சொன்னாங்க. அவங்க ஒரு விஷயத்துல நிறைய பண்ணுங்க. அண்ணாமலை நீங்க 1000 கோடி பண்ணிச்சுன்னா அவருக்கு ஒரு கணக்கு இல்லாம இருக்கும். இவங்க எப்படி அந்த 1000 கோடி வச்சு தெளிவா சொல்றாங்க. கடையில இருந்து வந்திருக்கு, 10 ரூபா 30 ரூபா வந்திருக்கு, பாட்டிலிங் சென்டர்ல இருந்து வந்திருக்கு, மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்லயே வந்திருக்கு. நாங்க 3 கோரல் பண்ணி பார்த்தோம். அவங்க தான் சொல்லிட்டாங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ல ஒண்ணு. சோ அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இது வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஏன்னா இது மாதிரியான மக்கள் பிரச்சனைகள் தான் பேசப்படும் நான் நினைக்கிறேன். அதிமுக செங்கோட்டையன் வந்து பிளந்துருவாரா வைக்கிறாரான்னு பேசப்படுறத விட 1000 கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் பேசப்படும் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட பேச வேண்டியது ஊழல். அதை பத்தி பேசாம நம்ம வேற எதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, எஃப்ஐஆர் டேட் என்னங்கிற டீட்டெயில் வந்து அவங்க கொடுக்கல. ஆனா எஃப்ஐஆர் இல்லாம அவங்களால போக முடியாதுங்கிறது சட்டம். எந்த இயர் 2021 முன்னாடியா பின்னாடியா எப்பனாலும் இருக்கலாமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. அவர் வந்து கைதான வழக்கு எந்த வருஷம் போட்டது? அது ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கும்போது, ஏடிஎம்கே இருந்தபோது போட்டது. அப்ப என்ன செய்வீங்க? அப்ப இடி என்ன செய்யுது? அப்ப ஏடிஎம்கே பழி வாங்குதா? பாஜக வந்து அதிமுக மிரட்டுதா? பாஜக அதிமுக மிரட்டு செந்தில் பாலாஜி பயன்படுத்துதா? நீங்க இப்படி காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க குழப்பத்துல போய் முடிவீங்க. அது ஒரு வழக்கு, அதுல உள்ள நீட்சியை அவங்க விசாரிக்கிறாங்க. இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஆர் நம்பர் உங்களுக்கு கொடுக்கல, நிறைய விஷயம் சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி எப்படி இந்த 1000 கோடி வந்துச்சுன்னு கணக்கு சொல்ல. உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு கேஸ்ல என்ன சொல்லுவாங்க? அவங்க வழக்குல என்ன நடந்திருக்குங்கிற விவரத்தை சொல்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு பிரைமா பஸ் ரிப்போர்ட், நாங்க என்னப்பா ரைடு பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில சொல்றாங்க. இப்படி நாங்க ரைடு பண்ணுவாங்க, இப்படி வந்திருக்கு, நாங்க 3 இடத்துல பார்த்தோம், பாட்டரிங்ல பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட்ல பார்த்தோம், அந்த முரண்பாடு சொல்றோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பேர்? அவங்க எஃப்ஐஆர் இல்லாம அவங்களால வர முடியாது. நம்ம டெரரிசம்னு ஒண்ணு இருந்தா தான் என்ஐஏ வர முடியும். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த நாளில் ஏதாவது ஒரு ஆர்டர் இருந்தா தான் சிபிஐ வர முடியும். அதுபோல எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் ஒன்று இருந்தா தான் இடி வர முடியும். எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் ஸ்டேட் போட்டது. நீங்க பாத்துங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்க உட்காந்து தெரியாதா? யாருக்கு வாங்கி தெரியாது? நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுல எதை இவங்க எடுத்துட்டு அவ்வளவுதான். அதை வச்சிருங்க. நிறைய எஃப்ஐஆர் இருக்கு, அதிமுக ஆட்சியிலையும் இருக்குங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வந்து ஒரு தினமலர் கொடுத்த பேர்ல பதிவு பண்ணிருக்கேன். இது திமுக இந்த 3.25 வருஷத்துல செஞ்ச விஷயங்கிற ஆள் நான் கிடையாது. நான் டாஸ்மாகே ஊழலின் மொத்தமாக உருவம்ன்றேன். எனக்கு அது இந்த குறை எல்லா முறையும் நடக்குது. பில் இல்லைங்கிற நம்ம பார்த்துருக்கோம்ல. பில் இல்லைங்கிற இடி வந்து சொல்லணுமா என்ன? உங்களுக்கு தெரியாதா? தம்பிக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே தெரியுமே. விலைப்பட்டியல் இல்லைங்கிற நான் சொல்லுவேனே, எம்ஆர்பிக்கு விற்கல நான் சொல்லுவேன். இது எதுக்குமே பூத கண்ணாடி தேவையில்லையே. இது வந்து கைப்புண்ணு. அப்ப இது வந்து திமுக ஆட்சியில் வந்துருச்சுங்கிறதும் கிடையாது. இது ஏடிஎம் மணல் கொள்ளையும் கனிம கொள்ளையும் டாஸ்மாகும் வந்து எல்லா பீரியட்ல நடந்துட்டு இருக்கு. அதை வச்சுதான் 2024 எலெக்ஷனையே இவங்க நடத்தினாங்க. திமுக பாத்துக்கிச்சு. 2026க்கும் டாஸ்மாக் பணத்தை வச்சுதான் பிளான் பண்றாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு. அது அவர்களுடைய அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. நான் போல கட்டாயமா இது விவாதிக்கப்படணும். அது வரைக்கும் லைவ்ல இருக்கும்னு நான் சொல்றேன். என்னுடைய பாயிண்ட் அங்கதான். பட் எந்த எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆர் அப்ப நம்ம எஃப்ஐஆர்ல என்ன தெரியுது? இந்த குற்றச்சாட்டு இருக்குதுன்னு மாநில போலீஸுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்பதானே எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்ப அது ஈடி எடுக்கிற தப்பு. விஜய் அவர்கள் இது குறித்து ஒரு காட்டமான அறிக்கையை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா பேசியிருக்கிறது இதுன்னு நினைக்கிறேன் சார். அதுலயும் குறிப்பா இதை வைத்து பார்க்கையில் முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த கைதேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. ஊழலில் காட்டாட்சியை உருவாக்க வல்லவர்கள் என்பதே திமுகவின் ஆட்சி அதிகார வரலாறு. அமலாக்கத்துறை தற்போது கையில் அள்ளி இருப்பது 1000 கோடி ரூபாய் என்ற கையளவு நீரே. இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து ஆராய்ந்தால் இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் மட்டுமே சிறு மீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என தெரிகிறது அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். யாரு கொள்கை எதிரி பாஜகவை பார்த்து சொல்றாரா? திமுகவை பார்த்து. அப்ப இடி வந்து தப்பா செயல்பட்டு இருக்கா? உள்ள அவங்க தான் மத்திய அரசு சரியில்லையே, அவங்க தான் கொள்கை எதிரியாச்சு, அவங்க கோட்பாடே சரியில்லையே. அவங்களுடைய இடி வந்து எப்படி போயிட்டு இருக்கும்? நியாயமா போயிருக்கும். அவ்வளவுதான். இவர்கள் வந்து இந்த ட்வீட் போறதுல இல்ல, அல்டிமேட்டா தே ஆர் கோயிங் டு சப்போர்ட் டிஎம்கே. தே ஆர் கோயிங் டு சப்போர்ட்டா சார்? இவ்வளவு ஹார்ஷா ஸ்ட்ராங்கா ஒருத்தர் திமுகவை எதிர்த்து பலன் யாருக்கு?
அவ்வளவுதான். திமிங்கலோன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மூளையில் நுட்பம். பலன் யாருக்கு? டிஎம்கேக்கு எதிராக விழ வேண்டிய ஓட்டை 4ஆ பிரிச்சா பலன் யாருக்கு? சார் வரவங்க எல்லாத்தையும் யாரோட பி டீம்னா பேசிட்டு இருக்க முடியும் சார்? நான் பி டீம் சொன்னேனா? பி டீம் எல்லாம் சொன்னவங்க நீங்க. பலன் யாருக்குன்னு கேக்குறதோட பின்னணி என்னன்னா பி டீம், திமுகவின் பி டீம். நான் பி டீம்லாம் சொல்லல. பலன் அப்படிதான் சொல்லணும்னு அவசியம் இல்ல சார். பலன் யாருக்குன்னு சொன்னா அதானே சார். பலன் யாருக்கு நீங்க ரிசல்ட் அப்புறம் பாருங்க. வாங்க 2026 மே மாதம் பேசாமல போயிடுவோம் நம்ம. அன்னைக்கு வாங்க, நீங்க நான் என்ன சொன்னேங்கிற சொல்லுங்க. பலன் அளிக்கணும். நீங்க பல முறை நீங்க குறிப்பிட்டீங்க, ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க, ஏற்கனவே குறிப்பிட்டு அன்னைக்கும் சொல்ல போறீங்க, ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டீங்க சொல்ல போறீங்க. இல்லையான்னு பார்ப்போம் நம்ம. நான் சொல்ல வருது, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு தனி பாதையில போய் இது பண்றது மூலமா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் அவர் நான் செய்யணுமா செய்யக்கூடாங்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு தேவை. அவர் கட்சி ஆரம்பிக்கூட நான் ஏன் சொல்லணும்? அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த நிலைப்பாடு ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவர் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிதானே ஆகணும். என் ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன். நான் நீங்க 26 என்ன ஆகும், அதிமுக என்ன ஆகும், சபாநாயகர் தானே கேட்டீங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். என் ரிசல்ட் திமுக பலன் கிடைக்கும். அவர் காசு வாங்கிட்டு செய்யறாரு, அவர் பி டீம், அந்த இடம் நான் கிடையாது. அதை நான் அந்த ஒரு நாள் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வருது என்னுடைய இவ்வளவு நேரம் பண்ணதான் இப்ப பண்ணேன். என்னுடைய கணிப்பு என்னன்னா, இது திமுக பலன் இல்ல. விஜய் தன்னுடைய அரசியல் தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சா அந்த பாதையில போறாருன்னா நினைச்சுப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு அறிக்கைகள் எல்லாம் கொடுக்கறது அப்படி போக முடியாதுல்ல. 26ல விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார். நீங்க சொல்லுங்க. அது பெரிய பாத் சார். அது கொஞ்சம் இவ்வளவு நேர்மையா பயன்படுத்துங்க. நான் இவ்வளவுதான் கேட்கிறேன். ஆக முடியாதுதான் சார். இவ்வளவுதான். அதுக்கான கட்டமைப்பை தினேஷுக்கு தெரிஞ்சிட்ட விஷயம், பாண்டேக்கு தெரிஞ்சிட்ட விஷயம், விஜய்க்கு தெரியாது நினைக்கிறேன். 2026 ஆக முடியாதுங்கிறதுக்காகவே இப்ப மௌனமாவா இருக்கணும். அதை நான் எங்க சொன்னேன்? அவர் மௌனமா இருக்கணும். அவர் இந்த அறிக்கையை சொல்லிருக்க கூடாதுன்னு சொன்னேன்னா, அவர் தனி கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னேன்னா, அறிக்கை கொடுத்தவனே நீங்க அது திமுக தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே சார். திமுக என்னுடைய கணிப்பு சார். 200 ரூபா வாங்கிட்டாருன்னு சொல்றீங்க, திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்றேன். நான் என்னுடைய கணிப்பு. கொடுக்க முடியாம போனா நான் மாத்திக்கிறேன். நம்ம 2026 மே மாசம் பேசுவோம். இவ்வளவுதானே சொல்றேன். என் கணிப்பை நீங்க கூட சொல்ல. நான் விஜய் அவர்களை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டீல் பண்ணும்? அது பிரசாந்த் கிஷோர்ட்ட கேட்கணும், இல்லாட்டி ஜான் ஆரோக்கியசாமி கேட்கணும், ஆதவ அர்ஜுனாட்ட கேட்கணும். விஜய் என்ன செய்யணும்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அப்புறம் அவர் எனக்கு பே பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு மேல நம்பிக்கை இல்லைங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதுல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சபாநாயகர் ரொம்ப கனிவானவர், கண்டிப்பானவர், எங்களை விட அதிகமா எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் ஏற்கிறேன். பல கேள்விகளுக்கு அமைச்சர் பெருமக்களுக்கு முன்னாடி பதில் சொல்லக்கூடியவரா சபாநாயகர் தான் இருக்கார். இதை நீங்க வெறும் விவாதத்தை நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். அவங்க இது ஏன் அவர் அப்படி செஞ்சிருப்பாரு, அப்படி விடுங்க அடுத்து பாருங்க அப்படின்னு இவரே சொல்வார். இவர் நல்ல படிப்பாளிங்கிறதும் அடிப்படையில் ஒரு ஆசிரியருங்கிறதும் அவருக்கு நல்ல பேச்சு திறமை உண்டுங்கும், சமாளிக்க திறமை உண்டும், உயரமும் அகலமும் ஒரு அத்தாரிட்டியும் அந்த திருநெல்வேலி பாஷைக்கு ஒரு குடிசும் எல்லாமே சேர்ந்து அட்வான்டேஜ் வச்சு அவர் நான் பார்த்துட்டு சொல்லிட்டு போறாரு. இது அமைச்சர் பெருமக்களை ட்ரெயின் பண்றதுக்கான வாய்ப்பையும் கெடுக்குது. அது சபாநாயகர் நடுமணத்திலேயே கேள்விக்குள்ளாகும். அதுதான் அங்கே விஷயம். அப்போ அவர் ஈஸியாக அவர் அதை ஹேண்டில் பண்ணுறது அவங்கள்டே பண்ணது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருந்தார். அவர் நடுநிலையான சபாநாயகர் இல்லையா என்ன? காளிமுத்து இருந்தார். எல்லாருமே அவங்களாம் விட்டுட்டாங்களா என்ன? அதை அவங்க பேசட்டுமே விடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவங்களுக்கு அந்த நேரடியாக நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம்னு திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரப்படல. கொண்டு வர வேண்டாம், டிஃபர்டாக கொடுத்துருங்க. அதுவும் வேண்டாம். ஆளுங்கட்சி பேசுறது மட்டும்தான் வருது, எதிர்கட்சி பேசுற வரலங்கிறத மறுப்பீங்களா? எந்த ஊடகத்துக்காக யாருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது கூட வரல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப உண்மையா சொல்லுங்க. நீங்க தானே கொடுத்தீங்க வாக்குறுதி. நாங்க கொடுக்க மாட்டோங்க. அதுல சட்ட சிக்கல் இருக்குங்க, அதுல நியாயம் இல்லைங்க, சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்குங்க, ஒரு இறையாண்மை இருக்குங்க, லைவ் பண்ண முடியாது உங்கள் முடிவு. யாரும் தடுக்கல. யாரும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் லைவ் பண்ணணும் ஒரு பேச்சு ஓடிட்டே இருக்கு. சில சந்தர்ப்பங்களை பண்றாங்க, பெரும்பாலான சந்தர்ப்பங்களை பண்றது இல்லை. ரைட்டுங்களா? அப்ப ஒரு நாள் அது வரலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்லிமெண்ட்ல சில சிக்கல். ஆனா நீங்க பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பண்ணாம இருக்கீங்க என்ன கேள்வி? ரைட், அதை விட்டுருக்கு. டிஃபர்ட் லைவா அதுவும் வரல. சரி, இப்ப அதுக்கப்புறம் கட் பண்ணி இப்ப எதிர்கட்சி வர மட்டும் ஆளுங்கட்சி மட்டும் தான் வருதுன்னா எல்லா ஊடகங்களும் என்ன வருது கிளிப்பிங் பாருங்க. எங்களுக்கு வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன வருதுன்னு பாருங்க. அப்ப அவங்க சொன்னதை காப்பாத்துறாங்களா? அப்ப சபாநாயகர் தானே சபைக்கு பாஸ். அவர் சொல்லலாம்ல இதை பண்ணுங்கன்னு. சபாநாயகர் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் பொறுத்தளவுக்கு முதலமைச்சரோ பிரதமரோ பாஸ் இல்ல, சபாநாயகர். அவர் கட் பண்ணுனா கட் பண்ணு. இந்த தூர்தர்ஷன்ல ராஜ்யசபா லோக்சபா இருக்கிற சேனலுக்கு ஹெட் சபாநாயகர் தான். இதுக்கு ஓம் பிர்லா, அதுக்கு அவர் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்ப இவங்க சொன்னது அங்க சட்டம். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பேப்பர் கிழிச்சு போடும்போது எங்க காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்ப அதை செய்ய வேண்டியதானே. அப்ப சபாநாயகர் ஒரு முன்னெடுப்பு பண்ணலாம். ஏங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, அவருக்கு லைவ் காட்டி தான் போங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தப்பா இருக்கிற மட்டும் தூக்கிடுவோம், மத்தெல்லாம் உள்ள வச்சு விடுவோம் சொல்லிட்டு விடுவோம். இல்ல அவை குறிப்பு நீக்கிறது சேர்க்கலாம் ஒண்ணு இருக்குங்க. ஸோ சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம எல்லா கிளிப்பையும் கொடுத்துருவோங்க. ஏதோ ஒரு முடிவுக்கு வரலாம்ல. நீங்க லைவ் போடுங்க. நான் தர்மசங்கத்தை புரிஞ்சுக்கிறேன்.
ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீ சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாத்தையும் போட்டு எது வேணும் இது வேண்டாம் அவை குறிப்பில் நீக்கணும் தூக்கி விட்டுருங்க வச்சதை மட்டும் போடுங்க போட்டு விடுங்க சொல்லாமல் என்ன கேட்டுச்சு. இதுல ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேரும் அதிமுகவோட இந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. பாஜக பாமக புறக்கணிச்சிருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக பாமக ஆதரிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சிருக்கிறேன். அது வந்து அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா ஏடிஎம்கேக்கு நம்ம பணிஞ்சிட்ட மாதிரி ஆயிரும். அப்ப நாளைக்கு நம்முடைய நெகோசியேஷன் ஸ்கில்ல வந்துடும். நம்ம வந்து சபாநாயகர் ஆதரிக்கவும் இல்லை, அதிமுக ஆதரிக்கவும் இல்லை. இன்னைக்கு போயிட்டா என்ன ஆயிரும், ஏடிஎம்கேவோட கூட வந்துட்டாங்க. அப்ப உங்க கேள்வி எப்படி மாற்றி வச்சிருப்பீங்க, அப்ப இது வந்து வரப்போற திமுக அதிமுக கூட்டணிக்கான அச்சாரமா அப்படின்னு பாப்பீங்க. அப்ப ஆமான்னு போயிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து 10 சீட்ல ஆரம்பிப்பாங்க. நாங்க உங்களுக்கு 10 அவங்களுக்கு 10 ஆரம்பிப்பாங்க. அப்ப இல்லங்க எங்களுக்கும் ஒரு தனி ஸ்டாண்ட் இருக்கு, நாங்கள் ஒரு தனி இயக்கம். பார்லிமெண்ட்ல ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மோடி இருந்த வரைக்கும் அந்த அம்மாவும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. 2014 to 16 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இறக்குற வரைக்கும் அந்த அம்மா அப்படிதான் பண்ணிச்சு. ஷி வில் நெவர் சப்போர்ட் மோடி, ஷி வில் நெவர் அப்போஸ் மோடி. ரெண்டுமே இந்த மாதிரி வெளிநடை பண்ணிடுவாங்க. அப்ப எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குங்கிறது. சோ என்னை நீங்க வந்து ஏடிஎம் கூட பிஜேபி சேர்ந்துட்டேங்கிற அந்த பழி சொல்லும் வராது. நான் வந்து ஒரு டேக்கன் கிராண்டடா போயிட முடியாது அப்படிங்கிற கணக்கு அதுதான் செஞ்சிருக்காங்க. சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு கூட வந்து ஓட்டு வந்து அதிகமா விழுந்துச்சு பண்ணிருக்கலாம். சோ இமேட்டல் வெளிநடை பண்ணி ஒரு பேட்டி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி நாங்க ஏன் வாக்களிச்சோன்னு ஒரு பேட்டி கொடுக்கலாம். எங்களுக்கும் அதிமுகவும் சம்பந்தம் கிடையாது, ஆனா எங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. இந்த விஷயங்களுக்காக நாங்க சபாநாயகரை ஏற்கல அப்படின்னு அவங்க சொல்லலாம். அப்ப வந்து அழுத்தம் இருக்கு. ஜெயிப்பார்னு எல்லாருக்குமே தெரியுங்க, சபாநாயகர் வென்றுவாரு, அவர் தொடர போறாரு, யாருக்கும் குழப்பம் இல்லை. அதுல வந்து நம்பர்ஸ் இஸ் தேர். அப்ப நம்ம வந்து நீங்க செய்யற எதிர்ப்பை பதிவு பண்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அது என்னுடைய பார்வை. அதுக்கு நல்ல தலைவரா இருக்கணும். அவங்க தலைவராக பண்றாங்க, அவங்க ஒரு ஸ்டாண்ட் ஏன் எடுத்துப்பாங்க இதுதான். அதை நம்ம வந்து இப்ப ஏடிஎம்கே கூட போன மாதிரி ஆயிரும். ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு காரணம் அவர் அதிமுக காரர் தானங்க. உங்களுக்குள்ள சண்டையில தானே அவர் பிரிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க அங்காளி பங்காளின்னு தெற்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. அது வந்து யாருன்னா உங்காளு தானே அவரு. அது வந்து நீங்க நீங்க வம்சம் போட்டீங்கன்னா அது அங்கதானே வந்து நிற்கும். அவரும் ஏடிஎம்கே வம்சம் தானே. அவர் வந்து இங்க தனியா வந்தவரோ பின்னாடி இருந்து சேர்ந்தவரோ தனி கட்சி இணைச்சவரோ கிடையாது. அவர் அங்கதான் பிடி அரசகுமார் ஒரு நாள் பிஜேபியில் இருப்பார், ஒரு நாள் ஏடிஎம்கே இருப்பார், ஒரு நாள் திமுக இருப்பார். அவர் எங்க போனாலும் தெரியாம இருக்கும். செந்தில் பாலாஜி ஒரு அதிமுக இருப்பார், திமுக இருப்பார், அங்க போய் வந்து இவர் அங்கேயே இருந்து அங்கேயே உருண்டு அங்கேயே வந்தவர் தானே. அவருக்கு வேற எங்க போவார், அவர் அதுலதான் நிற்பார் உறுதி. அதுவும் குழப்பமே இல்லை. ஓகே, என்ன செய்ய போறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.